மீண்டுமாக ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாளாக அமைய போகிறது. ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் இன்றைய நாள் ஒரு புதிய காரியத்தை உங்களோட பேச போகிறார். ஆகவே முதலாவதாக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, அவருடைய ஆராதனைக்கு செல்வதற்கு முதலாவதாக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம கண்களை மூடி நம் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேர அழைப்பின் மூலமாக கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் தொடுவீராக. அப்பா, நம்முடைய தேவ பிரசன்னம் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் அவரை தொடுகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை உள்ளவர்களாக நம்மை ஆராதிக்க, நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க இந்த தருவாயை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மிகுதியான நேரம் ஒவ்வொருத்திலும் ஆண்டவரை ஆராதனை வல்லெடுத்து சகோதரர் ஒப்பு கொடுக்கிறோம். மிகுதியான ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய வல்லமையான கருத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லது, நம்ம ஆராதனை குழுவோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். இதனால் நீர் என்னோடு வருவதினால், இதனால் நீர் என்னோடு இருப்பதினால், தேவா, நான் இதனால் விசேஷித்தவன்.
பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்த தெய்வத்தின் கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே
ஆமென் ஆமென். நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க கர்த்தரை நன்றாக ஆராதனை குழுவோட சேர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதித்து இருப்பீர்கள் என்று நாங்கள் அடுத்ததாக நம் தேவனுடைய வார்த்தை நம்ம செவி கொடுக்க போகிறோம். வணக்கத்துக்குரிய போதர் வினோதர் பெருமாள் ஆயத்தமாக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதற்கு. ஆகவே நீங்க இருக்கிற இடத்திலே நீங்க ஆயத்தமாக இருங்கள் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்க முடியாக. நல்லது. இந்த காலவேளையிலே உங்களோடு நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டதான தலைப்பு பிரச்சனைகளால் மாற்றப்படுதல். டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை ட்ரபிள். பிரச்சனைகளால் மாற்றப்படுதல். பிரச்சனை வருமாறு தான் மனசு தான் பாஸ்டர் உடையும். எப்படி மாற்றம் வரும்? இந்த நாளில் இருக்கிறதான வேத ஆதாரத்தை கொண்டு உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவர் அநேகரை சந்திக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அநேகரை இந்த நாள் சந்திக்க போகிறது. அநேகருடைய கேள்விக்கு பதில் கிடைக்க போகிறது. ஆமா, அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, பலவிதமான கேள்வி. ஏன் 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 இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இந்த காரியம், ஏன் ஆண்டவர் அனுமதித்தார், இந்த காரியம் நமக்குள்ளே அடிமனதில் இருக்கிறதான ஆழத்தில் இருக்கிற கேள்வி. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனை முடித்து விட்டு நீங்க போகும்போது பதில் கிடைத்தவர்களாக போக போறீங்க. ஆமேன். கையை நல்லா உயர்த்தி ஆமீன் சொல்லுவோமா? கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஆமேன். இந்த காலவேளையிலே விசுவாசம் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க இந்த காலவேளையிலே வார்த்தை மூலமாய் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்கு நாம் எடுத்த சில தீர்மானங்களும் காரணம். சில வேளைகளில் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்களின் நிமித்தம் பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கலாம். 2-3 வருஷத்துக்கு முன்பாக உலகத்தில் ஏற்பட்டதான உலகளாவிய பிரச்சனையாக COVID-19 இருந்தது. அது நம்முடைய நாட்டையும் விட்டு வைக்கல. இது பொதுவா வந்ததான பிரச்சனைகள்ல ஒன்றாக இருக்குது. நம்முடைய நாட்டில் இதனால வந்ததான பொருளாதார பிரச்சனை பயங்கர அடி. அது இல்லாமல் நம்முடைய வீடு என்று காரியங்களை பார்ப்போமா இருந்தால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அநேக ஜெபங்களை பண்ணுகிறோம், அநேக காரியங்களுக்காக நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் பிரச்சனை என்கிற காரியம் நம்மளை விட்டு நீங்கின பாடு இல்லையே என்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். ஆண்டவர் இயேசு சுவாமி சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் பிரச்சனை இல்லைன்னு நம்மளை பார்த்து சொல்லல, இருக்குது, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்ததுனால நீங்களும் ஜெயிப்பீங்கிறதான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். சில வேளைகளில் பிரச்சனைகள் ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா நினைச்சிருப்போம், அடேப்பா கஷ்டப்பட்டுட்டோம், இந்த காரியத்தில் முடிவு கட்டுட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு எடுத்து விடுறதுக்கு முன்னுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வந்து அந்த இடத்த பிடிக்கிறது நம்ம பார்த்துருவோம். ஒரே வேளைகளில் குழப்பமா இருக்கும். என்ன ஆண்டவரே, இதுல என்ன நடக்கிறது எனக்கு புரியலையே, நான் முடிஞ்ச அளவுக்கு உமக்கு பயப்படுறேன், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்றேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உண்மை நான் நேசிக்கிறேன், உம்முடைய வழிகளில் நடப்பதுக்கு என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன், உமக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, ஏன் அடுத்த சில காரியங்களுக்கு ஆளாகிறேனே என்றதான கேள்வி வருகிறது. இந்த நாளில் இது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பதுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை இந்த காலவெளியிலே கொடுக்க விரும்புகிறார். நாங்கள் யாவருமே எழுந்திருந்து இந்த வசனத்தின் பைபிளில் இருக்கிறதான முக்கியமான வாக்குத்தத்தம், ப்ராமிஸ், இது கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம், 29வது வசனத்தையும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து இப்போ வாசிப்போமா? 216வது பக்கம். அன்றியும் அவருடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதுக்கு முன்குறித்திருக்கிறார். 28வது வசனத்தை பற்றி எல்லாரும் ஒரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்னொரு பக்கத்தில் பைபிளை பிடிச்சு கொண்டு எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். கையை தட்டி ஆம் ஆண்டவரே, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அமர்ந்து கொள்ளுவோம். இந்த காலவேளையிலே இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு, இது வாக்குத்தத்தம், பைபிளில் இருக்கிறதான கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் இருக்கிறதான வாக்குத்தத்தம். பல வாக்குத்தத்தத்தில் முக்கியமானதும் மேலானதுமான ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்களா தான் நல்லோம். 3 மொழியில் பாடமாக்குவீங்களா தான் பரவாயில்ல, அதுக்கு மேலே பண்ணீங்களாலும் பரவாயில்ல. இது ஆசீர்வாதமாக அமையும். 5 காரியங்களை இந்த காலவெளியிலே சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மளோடு ஆண்டவர் பேசுவாராக, நம்மளை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள்.
and those who are called according to his purpose. இந்த வசனத்துல முதலாவது வருகிறதான் அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி. தமிழ் பைபிள்ல தீர்மானத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில பைபிள்ல பார்ப்பீங்களா இருந்தா பர்பஸ் என்கிறதான வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த வார்த்தையில் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பேச போகிறேன். அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாருன்னா அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். பாஸ்டர் திடீர்னு தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த ஐக்கியத்தில் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து முன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த வசனங்களை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு அறைக்கு நான் போனேன். சாப்பிட்றதுக்காக என்னுடைய மனைவியை பார்த்து கேட்குறா, அம்மா அந்த கண்ணாடி போகிறீங்களே, வாட் இஸ் த பர்பஸ், என்ன நோக்கம்? அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எழுத்துக்கள் எல்லாம் பெருசாக விளங்கும், அதனால தான் இந்த கண்ணாடி பாவிக்கிறேன். அப்போ கண்ணாடிக்கே ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தா, கடவுளுடைய படைப்பில் இருக்கிறதான நம்மளை குறித்து ஆண்டவருக்கு இந்த அந்த நோக்கம் இல்லை, பெரிய நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? அந்த நோக்கம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசுவை போல, அவருடைய குமாரனை போல மாறணும் என்பதே அவருடைய நோக்கம்னு 29வது வசனம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. ஸோ வாட் இஸ் த அல்டிமேட் டாஸ்க் ஆஃப் த சர்ச் அப்படின்னு இருந்தா, இறுதி இலக்கு, சபையுடைய இறுதி இலக்கு. நம்ம ஆராதிக்க வருகிறோம், இந்த பூமியில வாழுகிறோம், நம்ம பல காரியங்களில் ஈடுபடுகிறோம். ஆனா இதே மத்தியில பிரச்சனை என்கிற காரியம் நமக்குள்ளே புகுந்து வருகிறது. காலத்துக்கு காலம் வித்தியாசமான வடிவத்திலே நாங்கள் தாக்கப்படுகிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, என்னதான் இதிலிருந்து நான் செய்ய வேண்டியதா இருக்கிறதுன்றதான கேள்வி நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மகனே மகளே, நீ சபைக்கு வந்தது நல்லது, ஆராதிப்பது நல்லது, இருந்ததை விட நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை மேன்மையா வச்சிருக்கிறது நல்லது, எல்லாமே நல்லதா இருக்குது. அது மட்டும் இறுதி இலக்கு அல்ல. நீ இந்த சபைக்கு வந்துட்டு கையை உயர்த்திட்டு பைபிளை வாசிச்சுட்டு ஆராதனையில வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு போறது மட்டும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, நான் உன்னை உருவாக்கின நோக்கம், உன்னை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னன்னா, நீ என் குமாரனை போல மாறணும், இயேசுவை போல மாறணும் என்பதுதான் சபையுடைய இலக்கு. மற்றவர்களை போல மாறணும், சல்மான் காலம் போல மாறணும், அஜித்தை போல மாறணும். பேசுவாங்க சிலர், பேசும்போதே விளங்கோ இந்த வாய்ஸ் வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு. விஜயை போல மாறணும், அந்த பாஸ்டரை போல மாறணும், இந்த பாஸ்டர் போல மாறணும். ஆனா நீங்களும் நானும் யாரை போல மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ஆமென். அதனால தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறதா, அதனால காலையில் யோசிப்பீங்க கல்யாணம் கட்டாமல் வாழ்றதா, அப்படிலாம் இல்லை. அவருடைய குணத்தை போல நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக சில காரியங்கள்ல ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு சில காரியங்களுக்கு பதில் கொடுக்க இப்படிங்கும் போது முடியும். சில காரியங்கள் நமக்கு வர்றதை தடுத்து நிறுத்த முடியும். சில பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வராமல் இருப்பதுக்கு வேலி போட அவரால் முடியும். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதுக்காகனா, நம்ம யாரை போல மாறணுங்கிறதுக்காகனா, இயேசுவை போல மாறணும். எல்லாரும் கையை நல்லா போய் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இயேசுவை போல மாறணும். ஆமேன், ஆமேன். அதுதான் ஆராதனையின் நோக்கம். இவங்களை போல மாறணும்னு ஆசைப்பட்ட பரவாயில்ல, அது அல்ல நம்முடைய இலக்கு. சபையில காசு சேர்க்கறது அல்ல இலக்கு, புட்டுவத்தை நிரப்புறது அல்ல இலக்கு, அல்லது அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு போறதல்ல இலக்கு. இது எல்லாத்துடைய கேம்புடைய நோக்கம் என்ன? இயேசுவை போல மாறணும். ஆராதனுடைய நோக்கம் என்ன? இயேசுவை போல மாறணும். அடுத்த ஒவ்வொரு கூட்டத்துடைய நோக்கம், ஜெப வேலையுடைய நோக்கம் என்ன? இறுதி இலக்கு, அல்டிமேட் டாஸ்க் என்னன்னா, இயேசுவை போல மாறணும். நீங்களும் நானும் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஜெபம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்மை போல நான் மாறணும். ஒரு நாள் உம்மை சந்திக்கும் போது உம்முடைய குமாரனுக்கு ஒப்பாக நான் மாறணும்ட்டு 1 யோவான் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை போல நம்ம இருப்போம். ஸோ இந்த பிரச்சனைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுது. யாரை போலனா, பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவை போல மாறுறோம். பொறுமை இல்லைன்னா ஆண்டவர் சில பாதையில நம்மளை கொண்டு போவார். அவர் பொறுமை உள்ளவர். எவ்வளோ அக்கிரமம் நடக்குது, எவ்வளோ அநியாயம் நடக்குது, அவர் நினைச்சாரா அந்த உலகத்தை அப்படிங்கும்போது அழிச்சு போட்டுடலாம். ஆனா அவர்கிட்ட ஒரு சுபாவம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தது. அந்த சுபாவம் என்னன்னா, பொறுமை. திருமணம் முடிச்சு பார்க்கணும், பிள்ளைகளை பெற்று பார்க்கணும், அப்பதான் தெரியும் பொறுமை இந்த ஆளுக்கு இருக்குதா இல்லையான்னு. நான் நினைச்ச பொறுமையில சிகரத்தில் உள்ள ஆளு தான் நான். திருமணம் முடிச்ச பிறகு, பிள்ளை வந்த பிறகு அப்பதான் தெரியும், இந்த மனுஷனுக்குள்ள இப்படி கோபம் இருக்குதா, இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு பொறுமை இழக்கிறதான சம்பவம், அந்த எண்ணங்கள் இருக்குதா. ஸோ ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார்.
நான் இப்ப சொல்ல முடியும், முன்னை விட நான் முன்னேறி இருக்கிறேன் பொறுமையில. ஆமென் சொல்லுவோமா? சிலருக்கு பெருமை இருக்கும். ஆண்டவர் அவங்களுக்கு சில பாதையில கொண்டு போவார். என்ன பாதை? தாழ்மை என்கிறதான காரியத்தை கற்றுக் கொடுக்க. ஏன்னா இயேசுவானவர் எல்லாத்தையும் படைச்சவர், எல்லாத்துக்கும் சொந்தமானவர். ஆனா அவருடைய சுபாவம் என்ன? பெருமை அல்ல, தாழ்மை. ஆகவே நமக்குள்ள தாழ்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக, நம்மளை தாழ்த்தணுங்கிறதுக்காக அல்ல, விஷயத்தை வித்தியாசமா விலையும் கொள்ளாதீங்க, நம்மளை தாழ்த்தணுங்கிறதுக்காக அல்ல. தாழ்மை எல்லாம் இருந்தும் நம்ம மேன்மை பாராட்டுறதில்ல, எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு சொல்றது. அந்த சுபாவம் நமக்குள்ள உண்டாக்குவதற்காக சில பாதையில நம்மளை கொண்டு போகிறார். சில வேளைகளில் நமக்குள்ள ஜெபிக்கிற ஆவியை கொடுக்கணுங்கிறதுக்காக சில பாதையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். மற்றவர்களை நம்ம குறித்து யோசிக்கணும், மற்றவங்களை குறித்து நேசிக்கணும், மற்றவங்களோடு நமக்கு உறவு வேணும் என்பதற்காக சில பாதைகளில் நம்மளை கர்த்தர் கொண்டு போகிறார். இறுதி இலக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் யாரை போல மாறணும்னா இயேசுவை போல மாறணும். ஆமென். நம்மளை கீழே கண்டம் பண்றதல்ல நம்முடைய ஆண்டவருடைய வேலை. இயேசுவை போல மாற்றணுங்கிறதுக்காக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பயும் சில காரியங்களை குறித்து கேள்வி இருக்குது. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏங்கிற கேள்வி. அந்த ஏங்கிற கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில், சன், மை டாட்டர், யூ வாண்ட் டு பிகம் லைக் மீ. என்ன போல நீ மாறணும், இயேசுவை போல மாறணுங்கிறது தான் சபையுடைய இறுதி இலக்கு. ஆகவே ஆண்டவர் நம்மளை நோக்கத்தோடு நடத்துகிறார். அந்த நோக்கம் முதலாவது நம்ம கவனிக்கிறோம், அவர் இயேசுவை போல நம்மளை மாற்றுகிறார். ஆகவே சில வேளைகளில் எல்லாம் இருந்தும் நம் வாழ்க்கையை மாறாம கோபக்காரனாவே, பிரச்சனைக்காரனாவே, சண்டை பிடிக்கிறனாவே, பொறுமை இழந்து போகிறவனாவே, பெருமை உள்ளவனாகவே நான் இருப்பேன்னா இருந்தால் ஆண்டவர் சம்மட்டியை எடுப்பார் நம்மளை செதுக்குவதற்காக. என்ன, நம்மளை வடிவமைக்கிறார். யாரை போலனா இயேசுவை போல. நம்ம ஒத்துழைப்பமா இருந்தால் சின்ன கருவி எடுத்து நம்மளுக்கு அப்படியே ஷேப் பண்ணுவார். நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா அவர் சம்மட்டி எடுத்து தான் உடைக்க வேண்டியதாக இருக்கும். அது வலிக்கும். ஆனால் நீங்கள் மறந்துட வேணாம், இந்த வலியின் பின்பாக ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். இயேசுவை போல நம்மளை மாற்றணும். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் பிரச்சனைகளை ஏன் அனுமதிக்கிறார்னா நம்மளை மாற்றுவதற்காக. நம்ம இருப்பது விதமாகவே இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. சில காரியங்களை அனுமதிப்பதின் நோக்கம் நம்மளை மாற்றுவதற்காக. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தில், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நம்ம வாசிச்சதான வாக்குத்தத்தம் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தான். ஆண்டவர் அறியாமல், ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத மக்களுக்கு இந்த வசனம் சம்பந்தமே இல்லை. அவர்களுக்கு ஏதாவது தீமை நடக்குமா இருந்தால் அது அழிஞ்சு போகிறதுக்கான முடிவு தான் வரும். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு, ஆண்டவருடைய வழியில் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டதான நமக்கு ஏதாவது நடக்குமா இருந்தால் அதிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் வாசிப்பீங்களா, அந்த உபாகம் புத்தகம் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 145:20 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். தம்மிலத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். முதல்ல வசனம் வாசிச்சோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். நீங்களும் நான் இந்த காலைவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு ஏதாவது நடக்குமா இருந்தால், நம்முடைய நிகழ்ச்சி நிரலிலே இருக்காத ஒரு நிகழ்வு நம்மளை நோக்கி வருமா இருந்தால், நாம் திட்டமிடாத காரியங்கள் நாம் சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நேரிடுமா இருந்தால், நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது, இதில் கர்த்தர் ஏதோ செய்கிறார், கர்த்தருடைய கிரியை இதில் இருக்கிறது. இது ஒரு வாக்குத்தத்தம். இது யாருக்கு வாக்குத்தத்தம்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு. ஆண்டவரை நேசிக்காமல் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அது தீமைக்கு எதுவாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு முடிவு நன்மையாக மாறும். ஏன்னா நீங்க அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்துல அடுத்த பகுதி சொல்லுது, சகலமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவன் நம்மளை குறித்து திட்டமாய் நடத்துகிறார். நம்முடைய கருவிலே கரு கலைந்து போகாமல் ஒவ்வொன்றையும் கவனமாய் பார்த்து வடிவமைத்து நம்மளை இந்த நாள் வரை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ விதத்தில் நம்ம கையில் மிஸ்டேக் நடந்திருக்கிறது, தவறு விட்டிருக்கிறோம், எத்தனை இடங்களில் பாவம் செய்திருக்கிறோம், எத்தனையோ இடங்களில் மனக்காயத்துக்கு ஆளாக இருக்கிறோம், எத்தனையோ இடங்களில் கடனுக்கு ஆளாக இருக்கிறோம்,
எத்தனையோ காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். எத்தனையோ வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களை இழந்து நிற்கிறோம். எத்தனையோ வேளைகளில் நம்முடைய உள்ளம் உடைகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த காலவேளையில் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வோம். இந்த அத்தனை நடந்த காரியம் நன்மையானது அல்ல, சுவாரஸ்யமானது அல்ல, விரும்பப்படக்கூடியது அல்ல. ஆனால் இதன் அத்தனை மத்தியிலிருந்தும் ஆண்டவர் ஒரு நன்மையை வெளியே கொண்டு வருகிறார். இந்த காலவேளையில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். நம்ம போன அனுபவங்கள் சில ஃபெயிலியர்ஸ் நல்லது அல்ல, அந்த வியாதி நல்லது அல்ல, அந்த இழப்பு நல்லது அல்ல, அந்த நஷ்டம் நல்லது அல்ல, அந்த வருத்தம் நல்லதல்ல, சுவாரஸ்யமானதல்ல. ஆனால் இதன் அத்தனை மத்தியிலிருந்தும் வெளியே ஆண்டவர் ஒரு நன்மையை கொண்டு வருகிறார். இதெல்லாம் நன்மை அல்ல, ஆனால் இந்த காரியத்தில் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவானதாக மாற்றுகிறார். அதுதான் அடுத்த வசனத்துல ரொம்ப கவனமா நம்ம பார்க்க போகிறது. இதுதான் என்னது? நன்மைக்கு ஏதுவாக ஒன்றிணைந்து நடக்கிறது. நமக்கு நடக்கிறதான எல்லாம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருது எவ்ரிதிங். அது நம்முடைய ஃபெயிலியரா இருக்கட்டும், நம்முடைய பாவமா இருக்கட்டும், நம்முடைய மனம் உடைஞ்ச அனுபவங்களா இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவானதாக மாற்றுகிறாராம். இந்த கால வேளையிலே எப்படி பாஸ்டர் இது நன்மை? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உள்ளம் உடையிறே. இந்த சம்பவம் எல்லாம் எனக்கு நடந்திருக்க கூடாது இல்லை நான் நினைச்சேன், ஆனால் நடந்துச்சே. அது நினைக்கும் போது எனக்கு அழுகை வருகிறது. நான் மிஸ்டேக் பண்ணிட்டனோ திருமண வாழ்க்கையில, நான் மிஸ்டேக் பண்ணிட்டனோ என்னுடைய தீர்மானத்தில், நான் மிஸ்டேக் பண்ணிட்டனோ என்னுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையிலன்னு நீங்க சில வேளையில நினைத்த நினைப்புகளோடு அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்லுகிறார், அது அத்தனையும் நன்மைக்கு ஏதுவானதாக ஆண்டவர் மாற்றக்கூடியவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சகலமும் working together for good, நன்மைக்கு ஏதுவாக ஒன்றிணைந்து நடக்கிறது. நமக்கு நடந்தது எல்லாம் நன்மை இல்லை. இந்த உலகம் நம்ம விழுந்து போன உலகத்தில் வாழ்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பரலோகத்தில் நம்ம வாழ்றது, பூமியில வாழ்கிறோம். நஷ்டங்கள், ஆபத்துகள், விபத்துகள், பலவிதமான கஷ்டமான அனுபவங்கள். ஆனால் இது அத்தனை மத்தியில் இருந்தும் தேவன் நன்மையை வெளியே கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். நீங்க பைபிளில் வாசிப்பீங்களா இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு பார்ப்பீங்களா இருந்தா நீங்க பார்க்கலாம். மத்தேயு புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில், அந்த 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே 4 விதமான பெண்களுடைய பெயர் பதிவுபட்டிருக்குது. 4 பெண்கள். தாமார், அடுத்து ராகாப், ரூத், பத்சேபாள். இந்த பெண்கள்லாம் யாருன்னு பார்ப்பீங்களா இருந்தா நல்ல பேரு பெற்ற பெண்கள் அல்ல, கெட்ட பேரு பெற்ற பெண்கள். இந்த தாமார் தன்னுடைய மாமனாரை வசிக்கிறதற்காக வசீகரித்து கவர்ச்சியாக நடந்து கொண்டு செயல்பட்டவள், நல்ல மதிப்பு பெற்றவள் அல்ல. ராகாப் விபச்சாரி பெண், பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நீங்க பாப்பீங்களா அந்த ரூத், அவ யூத பெண் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, அவர் அந்நிய தேசத்து பிள்ளை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையை திருமணம் முடிச்சு நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறது காரணமா இருந்த ஒரு பெண். அடுத்து பத்சேபாள், தாவீதோட பாவம் செய்தார். இதோடைய விளைவு என்ன? தன்னுடைய சொந்த புருஷன் சாவதற்கு ஆளாகி விட்டான். அந்த காரியங்களுக்கெல்லாம் உள்ளடக்கினதான பெண்களுடைய பகுதி தான் இந்த பெண்களுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பரம்பரையிலிருந்து கடைசியில ஒருத்தர் வர்றார். யாருன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். தீமை நல்ல மதிப்பு பெற்றது அல்ல, கெட்ட காரியம் தான் நடந்திருக்குது. ஆனா அந்த கெட்டதிலிருந்து ஒரு நன்மை வெளிப்படுகிறது. எப்பனா நீங்களும் நானும் நடந்த சம்பவங்கள், நடந்த காரியங்கள் எல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டு அதோட போராடுவோம் இருந்தா நம்மளால மாற்றவே முடியாது. நம்ம மாற்றமே காணாம மறிச்சு போயிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய கையில நம்ம கொண்டு போய் வைப்போமா இருந்தா, ஆண்டவருடைய கரத்துல போயிட்டு நம்ம விட்டு விடுவோமா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் அந்த தீமையிலிருந்து, கையை நல்லா சொல்லுங்க, தீமையிலிருந்து ஒரு நன்மையை வெளியே கொண்டு வருவார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இது ஒரு தீர்க்க தரிசனம். எத்தனையோ பேருடைய கேள்விக்கு இந்த காலவேளையில பதில். உங்களுக்கு நடந்ததெல்லாம் அநியாயமா இருக்கலாம், வேதனையான அனுபவமா இருக்கலாம், சொல்ல முடியாத காரியமா இருக்கலாம். எங்க போயிட்டு இதை நான் சொல்லுவேங்கிறதான பெரிய பாரத்தோட நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இது அத்தனையும் தீமையானது, பார்ப்பதுக்கு சுவாரஸ்யமானது அல்ல, நன்மையானது அல்ல, வெக்கமானது, மோசமானது, நெருங்கக்கூட முடியாதது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய கரத்துல கொண்டு போய் விட்ட பிறகு அது நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஏன்னா சிலுவையும் அப்படித்தானே சாட்சி. பயங்கர மோசமான அனுபவம் சிலுவையின் அனுபவம். ஆனா ஆண்டவர் முடிச்சார். அதிலிருந்து ஒரு நன்மை நமக்கு வந்திருக்கு. என்ன? ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, பரலோக வாசல். எதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னா, ஆண்டவர் சிலுவையில் மரித்தபடியால்
பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படி அந்த மரணத்திலிருந்து நமக்கு ஒரு மறுபிறப்பை கொடுக்க, நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்க ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். நம்ம சில கால வேளைகளில், இந்த காலை வேளையில் சில காரியங்கள் சுவாரஸ்யமானது அல்ல, பிரியமானது அல்ல. தயவு எனக்கு வெளிப்பட்டது போல இல்லையே அப்படின்னு சில வேளையில் அமர்ந்து இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், working together, everything working together for good. எல்லாம் ஒன்றிணைந்து வேலை செய்கிறது நன்மைக்கு ஏதுவானதாக. முடிக்கும் போது எல்லாரும் ருசியாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? அநேக வாழ்க்கைகள் எங்களுக்கு உள்ளதான வாழ்க்கைகள் ருசியாக மாறப்போகுது. கையை நல்லா தட்டி, என்னுடைய வாழ்க்கையை ருசியாக மாற்ற முடியும் ஆண்டவரே. கண்ணில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதுக்கு எல்லாம் நல்லா இல்லை, ஆனால் உள்ளுக்கு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எல்லா காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நடந்த காரியம், உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க காரியம் சுவாரஸ்யமானது இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தனிநபர்கள் இந்த காலவில் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்னோடு பேசும் என்ற ஏக்கத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது தான், மகனே மகளே, இதோடைய முடிவை நான் கொண்டு வர போகும்போது அழகாக, அருமையானதாக, ஆசீர்வாதமாக மாற்றி அமைப்பே. நான் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற கடவுள். ஆமென். ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். யோசிப்படி வாழ்க்கை எடுத்து பாருங்க. பகைத்த விஷயம் நல்லதா? பகைத்தனால தான் குழியில் போடப்பட்டான். நல்ல விஷயமா? இல்லை. அடுத்து வித்து போடப்பட்டான். நல்ல விஷயமா? இல்லை. அங்கே போத்திபாட வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. அங்கே இல்லாத குற்றச்சாட்டை அவன் மேலே பழி சொல்ல வந்துச்சு. நல்ல விஷயமா? இல்லை. அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போயிட்டான். தரிசனம் கண்டா ஆண்டவர் உயர்த்துறது போல, ஆனால் அங்கே சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் செயலிழந்து விட்டாரோ, ஆண்டவர் கண்டு கொள்ளவில்லையோ, ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று சில வேளைகளில் கூட எண்ணங்கள் வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்றது, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரோடு இருந்தார். இந்த ரெண்டு உறவு ரொம்ப முக்கியம். நீங்கள் நானும் போகிற இந்த பயணத்தில் என்ன வெளியில நடந்து கொண்டிருந்தாலும் ரொம்ப முக்கியம் ஆண்டவரோடு நான் இருக்கிறது, ஆண்டவர் என்னோடு இருப்பது. நீங்க பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, அதுக்கு சிறையில் இருந்தவன் அடுத்து ராஜாவிடத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான், அடுத்த பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு. அவன் சொல்ற ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் உயர்த்தின பிறகு சொல்றான் சகோதரர்களை பார்த்து, சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ, சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நன்மை செய்தார். நமக்கு அநேக தீமை செய்யலாம், ஆனால் இதோடைய அவுட்கம்ஸ் வெளியே வரப்போகிறது நன்மை. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து சில கேள்விகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சில வேளையில் கேள்வி இருக்கலாம். என்ன நடக்குது புரியல, ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணி பிடிச்சு கொள்றேன், பலவிதமான காரியங்களில் ஈடுபடுறேன், ஆனா மாற்றம் இல்லையே. Wait and see, there is a beautiful blessing is ready to come for you. உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் வர காத்திருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நீர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். 25 வருஷம் நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு நடந்த எல்லா காரியங்களையும் நான் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் நடந்தது அழுக வச்ச காரியங்கள் உண்டு. நடு ரோட்டுக்கு வந்த சந்தர்ப்பம் உண்டு. நானும் என்னுடைய மனைவி அழுத சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அந்த காலத்துக்கு போனதுனால தான் அடுத்த நிலைமைக்கு வந்தோம். அங்கேருந்து தான் இங்கே வந்தோம், இங்கேருந்து தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி, இனி நடக்க போகிறதெல்லாம் நன்மைக்கே நன்றி. ஃபாதர் பெக்மன்ஸ் படுறாரு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி. இந்த கால வேளையில் நடந்ததை யோசிச்சு கவலைப்பட்டு இருக்க வேணாம், ஆண்டவர் கிரியை செய்கிறார். கடைசியில் இந்த வசனம் முடிக்கும் போது அவர் சொல்றார், பவுல் சொல்லி முடிக்கிறார் எப்படின்னா, கடைசி வசனம், என்று நாம் அறிந்திருக்கிறோம். we know that, எங்களுக்கு தெரியும். அந்த வசனம் நீங்க பைபிளில் பார்ப்பீங்களா, 198 தடவை சொல்லியிருக்குது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ரோமர் புத்தகத்தில் மட்டும் 5 தடவை சொல்லியிருக்குது. மற்ற பவுல் எழுதினதான அநேக நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னத்தை அறிந்திருக்கிறோம்? இந்த காலவில் அதை நான் அறிவிக்கிறேன். என்னுடைய பெரிய பொறுப்பு வேத வசனங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை காண்பிச்சு கொடுக்கணும். God is in control, still he loves you. ஆண்டவர் இன்னும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் வைத்திருக்கிறார். அவர் விலகல, அவர் வயசு போகல, அவர் பலவீனப்பட்டு போகல. Still he is in the throne. அவர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்து ஆளுகை செய்கிறார். அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக முடிய பண்ணுவார். இன்னைக்கு போகிற அனுபவம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடிவு விசுவாசிங்க,
நான் சொல்றதை நம்புங்க. அநேகர் இந்த இடத்துல இருக்க சாட்சி சொல்ல போறீங்க. இந்த அனுபவத்தில் போனனால தான் பாஸ்டர் இப்படி மாறுனுச்சு. நான் மாறுவேன்னு நினைக்கல, என் மகன் மாறுவான்னு நினைக்கல, என் மனைவி மாறுவான்னு நினைக்கல. ஆனால் எல்லாம் மாறி இருக்க காரணம் இந்த பாதையில் போனனால தான். பகைக்கப்படுதல் இல்லைன்னா குழி இல்லை, குழி இல்லைன்னா விற்கப்படல் இல்லைன்னா குற்றச்சாட்டுக்கு ஆளாக போறது இல்லை, குற்றச்சாட்டுக்கு ஆளாக போறது இல்லைன்னா சிறைக்கு போறது இல்லை, சிறைக்கு போகலைன்னா சிம்மாசனத்துக்கு போறது இல்லை. சிம்மாசனம் வேணுமா இருந்தால் சிலர் பகைத்தே ஆக வேண்டும், சிலர் குழியிலே போடவே வேண்டும், சில குற்றச்சாட்டு நமக்கு விரோதமாய் வந்தே ஆக வேண்டும், சில வேளையிலே சிறையின் அனுபவத்திலே போக வேண்டும். அவைகளை பார்த்து சோர்ந்து போய் அதேரியப்பட்டு விழுந்து விட வேண்டாம். கர்த்தர் இது மத்தியிலே கிரியை செய்கிறார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் நன்மையாக எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். எல்லாரும் எழுந்திருந்து இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், ஆண்டவர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக நீர் முடிய பண்ண போகிறேன். நடந்த காரியம், நடக்கிற காரியம், நடக்க போகிற காரியம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இந்த காலை வேளையிலே நீர் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர் ஆண்டவரே, எங்களை தொடுகிறீர் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை காணுகிறீர் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நான் சில வேளைகளுக்கு பல கேள்விகளோடு வந்தேன். ஆனால் அந்த காலை வேளையில் தெளிவாய் நீ பேசுகிறீர். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நடந்தது எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக நடக்கிறது. சில வேளைகளில் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம், விரும்பப்படாததா இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்ற கேள்வி இருக்கலாம். இந்த அனுமதித்தவருடைய நோக்கம், ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நாங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மாற்றுகிற வேலையில ஈடுபட்டிருக்கிறார். நம்மளை யாரை போல மாற்றணுமாம்? ஆண்டவர் இயேசுவை போல நாம் மாறணும் என்பதற்காக இத்தனை காரியங்களும் ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த காலவேளையிலே என்னை காண்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். என்னை காண்கிற தேவன் இந்த காலவேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே போகிற எல்லா காரியத்தையும் நீர் டீட்டெயிலாக அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதனுடைய முடிவிலே நீர் எல்லாவற்றையும் மகிமையாக மாற்ற போகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. அநேக சாட்சி சொல்ல போறீங்க, முன்பாக நான் இப்படி இருந்தேன், இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி நடந்து கொண்டேன், ஆனால் இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் இப்படி மாறினேன். ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார், என்னுடைய மகனை மாற்றி இருக்கிறார், என்னுடைய மகளை மாற்றி இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை மாற்றி இருக்கிறார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக ஆண்டவர் மாற்றி வருகிறார். ஹல்லேலூயா. சுவாரஸ்யம் இல்லாதது எல்லாம் சுவாரஸ்யமாக மாற போகிறது. எல்லாம் ஆண்டவர் ஒன்றிணைத்து ஆண்டவர் பெருமதியை கூட்டி தருகிறார். ஹல்லேலூயா. சத்துரு இந்த காலவேளையிலே சில வேளை சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, உனக்கு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம் இல்லை, ஆண்டவர் உன்னை மறந்து விட்டார் என்று. இல்லை இல்லை, அது பொய். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் உண்மை என்னவென்றால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானதாக நடக்கிறது. எல்லாம் என்றால் அதோடைய அர்த்தம் எல்லாம், உங்களுக்கு நடந்த எல்லா காரியங்களும் அதில் உள்ளடக்கப்படுகிறது. ஆகவே இந்த காலவேளையிலே உயர்ந்து கையை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட நாம் தேவனை ஆராதித்தோம், அவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுகிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை எங்களை மாற்றுகிறது. அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியத்தை செய்வது கர்த்தரும் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பான பிரியமானவர்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்ததுக்காக. அதுபோல கடைசியாக நாங்கள் ஜெபம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான தருவாய்க்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. எம்மை ஆராதிக்க, உடைய வார்த்தையை கேட்க, உடைய பிள்ளைகளை வந்ததுக்காக எமக்கு நன்றி. இந்த வசனத்தை செவி கொடுத்துதான் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய பெரிதான ஆசீர்வாதம் அவர்கள் மீதும், குடும்பத்தின் மீதும், பிள்ளைகள் மீதும் அபிரதமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.